சென்னையில் முதியோர் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று தபால் வாக்குகளை அதிகாரிகள் சேகரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். சென்னை அண்ணாநகர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி தபால் வாக்களித்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். விவரங்களை பதிவு செய்யலாம். தபால் வாக்குகள் குறித்து குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக 12D ஃபார்ம் என்று வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சென்னையை பொறுத்தவருக்கு 39,11,067 வாக்காளர்கள் தற்போது 85 வயதை நிறைவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில அந்த வாக்காளர்கள் குறிப்பாக வயது மூப்பின் காரணமாகவும் உடல்நிலை சரியில்லாத காரணமாகவும் வாக்குச்சாவடிக்கு வாக்கு செலுத்துவதில் சிரமம் இருக்கும் என்ற காரணத்தினால தொடர்ச்சியாக அது போன்றவர்களுக்கு தற்போது நேரடியாக தபால் வாக்குகளுக்கான அந்த விண்ணப்பம் கொடுக்கப்பட்டு இன்று முதல் 4 நாட்களுக்கு தொடர்ச்சியாக வாக்குகளை சேகரிக்கும் பணியில் தேர்தல் அலுவலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 4176 தபால் வாக்குகள் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய எண்ணம் அண்ணாநகர் பகுதியில அமைந்திருக்கிறது. அந்த பகுதியில நேரடியாக தேர்தல் அலுவலர்கள் சென்று அவரிடம் அந்த வாக்கு சீட்டுகளை கொடுத்து குறிப்பாக கையில் அந்த மை வைத்து தற்போது வாக்குகளை பெறக்கூடிய அந்த காட்சிகளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போல ஒவ்வொரு ஜோனுக்கும் 8 டீம் என்ற அடிப்படையில தற்போது 3 மண்டலங்களுக்கும் தற்போது இந்த 30க்கும் மேற்பட்ட அணிகள் தற்போது பிரிந்து சென்று தங்கள் வாக்குகளை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டீம் இன்று ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட 17க்கும் மேற்பட்ட வாக்குகளை சேகரிப்பார்கள். இதே போல 4176 வாக்குகளும் தற்போது இன்று பெறப்படும். இது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய வாக்குகளும் கிட்டத்தட்ட 366 வாக்குகள் சென்னையில மட்டும் தற்போது விண்ணப்பம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குகளையும் பெறக்கூடிய பணிகள்ல தேர்தல் அலுவலர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த வாக்கு செலுத்தும் பொழுது தேர்தல் முகவர்களும் உடன் இருக்கிறார்கள். அதே போல வீடியோக்கள் மூலமாக முழுமையாக அந்த காட்சிகள் காட்சிப்படுத்தப்படுகிறது. ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் அந்த ஆதாரத்தை வைத்து தற்போது தேர்தல் அலுவலர்கள் அந்த நடைமுறைகளை தெரிவிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாரதி, நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.